ஹேடு எந்தெந்த சென்டென்ஸில் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவான்னு சொல்லித்தர போகிறேன். தமிழ்லையும் இங்கிலீஷும் சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. What had they done? What had they done? அவங்க என்ன செஞ்சாங்க? What had they done? அவர்கள், தேன்னா அவர்கள், அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. What had they done? They done. தேன்னா அவர்கள், தேன்னா அவர்கள், அவர்கள் என்ன, வாட்னா என்ன, செய்தார்கள்னா டன். வாட் ஹேட் தே டன், அவர்கள் என்ன செய்தார்கள். He had simply avoided it. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே சும்மா அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஏதோ பேசிட்டு திட்டுறாங்கன்னா சிம்பிளாக அவாய்ட் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. அதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை, அப்படியே போயிட்டாங்க. வெறுமனே தவிர்த்து விட்டார் அப்படின்னா அவாய்ட் பண்ணுறதுன்னா சிம்பிளாக அவங்க அவாய்ட் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுதான் சொல்கிறது. He had simply avoided it. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, கண்டுக்கவே இல்லை, விட்டு போயிட்டாங்க. அவர் அதை வெறுமனே தவிர்த்து விட்டார். அவாய்ட்னா தவிர்க்கிறது, தவிர்த்து விட்டு போகிறது. அவாய்ட் தவிர்த்து விட்டார், தவிர்த்து விட்டார் விட்டுட்டு போயிடுது. வெறுமனேனா சிம்பிளி. அவர், அவர், ஹீனா அவர், அவர் அதை வெறுமனே தவிர்த்து விட்டார், தவிர்த்து விட்டார். அவாய்ட். சிம்பிளினா வெறுமனே, சிம்பிளினா சும்மாவே விட்டு போயிட்டாரு. ஸோ அதான். நெக்ஸ்ட்டு, ஹேட் தே ரெகக்னைஸ் ஹிம், அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களா. ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அதை கண்டுக்கவே இல்லை, அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரை கண்டுபிடிச்சிட்டாங்களா, அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களா அவரை அப்படி கேட்குறாங்க. ஹேட் தே ரெகக்னைஸ் ஹிம். ரெகக்னைஸ் பண்ணுறதுன்னா ரெகக்னைஸ் அடையாளம் கண்டு கொண்டார்களா. அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான் வந்து ரெகக்னைஸ். ஹிம்னா வந்து அவரை, தேனா ஹேட். ஹேட் தே ரெகக்னைஸ் ஹிம், அவர்கள்னா தே, அவரைனா ஹிம், ரெகக்னைஸ்னா அடையாளம். கண்டுபிடிச்சிட்டாங்களா, அவரை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படி கேட்குறாங்க. Had they recognized him? How much had Kiran heard? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் என்ன செஞ்சாங்க அவங்க கண்டுக்கவே இல்லை. சரி, இப்போ என்ன சொல்கிறான், எவ்வளோ தான் அவன் கேட்டான், அவங்க பேசுறதுல எவ்வளோ கேட்டாங்க அப்படின்றான். கிரண் எவ்வளவு கேட்டான். How much had Kiran heard? How muchனா எவ்வளவு, how muchனா எவ்வளவு. கிரண் என்ன பேர் தெரியும் உங்களுக்கு, ஹியர்ட்னா கேட்டான், எவ்வளவு அவன் கேட்டான். ஐ ஹேட் ஏ டவுட், அவங்க பேசுறதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு, சந்தேகம் இருக்கு அப்படின்றான். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஐ ஹேட் ஏ டவுட். டவுட்னா சந்தேகம், எனக்குன்னா ஐ ஹேட் ஏ டவுட். ஐ ஹேட் ஏ மீட்டிங் எஸ்டர்டே. நேற்று எனக்கு ஒரு சந்திப்பு, அவங்களோட ஒரு சந்திப்பு இருந்தது அப்படின்றான். ஐ ஹேட் ஏ மீட்டிங் எஸ்டர்டே. எஸ்டர்டேன்னா நேற்று, மீட்டிங்னா சந்திப்பு. ஐ ஹேட் ஏ மீட்டிங் எஸ்டர்டே. ஐனா எனக்கு, நேற்று எனக்கு ஒரு சந்திப்பு இருந்தது. ஐ ஹேட் ஏ மீட்டிங் எஸ்டர்டே. ஐ ஹேட் சம் கொஸ்டின்ஸ். ஐ ஹேட் சம் கொஸ்டின்ஸ்னா எனக்கு சில கேள்விகள் இருந்தன. இருந்தனா முன்னாடி இருக்கிறதா, முன்னாடி நடந்தது, பாஸ்டன்ஸில் நடந்ததாக தான், ஹேட் இருக்கிறதால தான் அவன் சொல்கிறான் இருந்தன அப்படின்னு. இப்போ இருக்குது அப்படின்னா வந்து மாறும், ஹேவ் வரும். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் இருக்குது, இப்போ இருக்குது, சில கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இருந்தனன்றதால இது பாஸ்டன்ஸ், முன்னாடி நடந்தது, இப்போ நம்ம சொல்கிறோம். ஐ ஹேட் சம் கொஷின்ஸ், எனக்கு சில கேள்விகள் இருந்தன. ஐ ஹேட் எ குட் ஐடியா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதாவது ஆலோசனை, யோசனைனா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா இருக்குது, இப்போ நம்ம கொஷின் கேட்க போகிறோம், கொஷின் இருக்குன்றான். முன்னாடி நடந்ததை இப்போ சொல்லிட்டு இருக்காது, கொஷின் கேட்கறது. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு யோசனை இருக்குது, நான் வந்து உன்னோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஐ ஹேட் எ குட் ஐடியா, எனக்கு ஒரு நல்ல யோசனை இருந்தது. குட் ஐடியானா நல்ல யோசனை. ஐ ஹேட் எ குட் ஐடியா, எனக்கு
I had a good time with you. I had a good time with you னா நான் உங்களுடன் நன்றாக இருந்தேன்னு அது நான் உங்களோட ஜாலியாக இருந்தேன், ஃப்ரீயாக நம்ம ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணோம் டைம்ன்றது. அது நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ஐ ஹேட் ஏ குட் டைம் வித் யூ. இப்போ நம்ம வந்து ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம எதாவது மெசேஜ் பண்ண என்ன சொல்லுவோம், ஐ ஹேட் ஏ குட் டைம் வித் யூ. உன்னோட நம்ம ஜாலியாக இருந்தோம், கோயிலுக்கு போனோமோ இல்லை பீச்சுக்கு போனோம், எங்கேயோ போனால் சந்தோஷமாக இருந்தோம் அப்படி சொல்கிறது தான் வந்து இங்கிலீஷில் ஐ ஹேட் ஏ குட் டைம் வித் யூ. நான் உங்களுடன் நன்றாக இருந்தேன், முன்னாடி இருந்ததை இப்போ நம்ம சொல்கிறோம், அதான் இருந்தேன் பாஸ்ட் டென்ஸ். ஐ ஹேட் ஃபீவர் லாஸ்ட் வீக். டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான். இப்போ எனக்கு ஜுரமாக இருக்குது, காய்ச்சலாக இருக்குது சொல்கிறது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில், ஐ ஹேட் ஃபீவர் லாஸ்ட் வீக். ஐ ஹேட் ஃபீவர் லாஸ்ட் வீக். கடந்த வாரம், லாஸ்ட் வீக்னா கடந்த வாரம். எனக்குன்னா ஐ. காய்ச்சல் இருந்தது, ஃபீவர் இருந்தது, ஜுரம் இருந்தது, காய்ச்சல் இருந்தது. he had no license. அவர்கிட்ட லைசன்ஸே இல்லை. அது எப்படி சொல்லுவோம் நம்ம, he had no license. he had no license. அவரிடம் உரிமம் இல்லை. அவரிடம் உரிமம் இல்லை. he had no money. அவர்கிட்ட பணம் இல்லை. அவர்கிட்ட பணம் இல்லைன்றது மணி, no money. he had no money. அவரிடம் பணம் இல்லை. he னா அவர், அவரிடம் பணம் இல்லை, no money பணம் இல்லை. he had no money. அவரிடம் பணம் இல்லை. I had a cup of coffee at the coffee shop. I had a cup of coffee at the coffee shop. இது எப்படி தமிழ் சொல்லும்போது, நான் காஃபி கடையில், காஃபின்னா காஃபி குடிக்கிற கடையில் ஒரு கப் காஃபி சாப்பிட்டேன். நடந்ததை இப்போ நம்ம சொல்கிறாங்க. சரி, அதை வந்து ஹேட் பாஸ்ட் டென்ஸ். நான் காஃபி கடையில் ஒரு கப் காஃபி சாப்பிட்டேன். ஐ ஹேட் ஏ கப் ஆஃப் காஃபி அட் த காஃபி ஷாப். ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். I had my breakfast. பிரேக்ஃபாஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், காலை உணவு, டிஃபன் சாப்பிட்றது தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுவோம். இது டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது தான். நான் சொல்லுவேன்ல, நான் காலை சாப்பிட்டு வந்துட்டேன் எப்படி சொல்லுவோம், ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். லஞ்ச் சாப்பிட்டேன், ஐ ஹேட் மை லஞ்ச். மதிய உணவு. அப்போ வந்து இது டின்னராக இருந்தால் ஐ ஹேட் மை டின்னர். இந்த மாதிரி ஈஸியாக கற்றுக்கலாம். இது சின்ன சின்ன சென்டென்ஸ் தான், நீங்கள் வந்து ஈஸியாக பாருங்கள். ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். நான் என், ஐனா நான் என், மைன என், காலை உணவை சாப்பிட்டேன். இதே இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், லஞ்ச் இருக்கு வச்சுக்கோங்க. சரியா, லஞ்ச் எப்படி சொல்லுவோம் நம்ம இப்போ, ஐ ஹேட் மை லஞ்ச். நான் மதிய உணவை சாப்பிட்டேன். நான் என் மதிய உணவை சாப்பிட்டேன். நான் என் மதிய உணவை சாப்பிட்டேன். ஐ ஹேட் மை லஞ்ச். இப்போ நெக்ஸ்ட் வந்து ராத்திரி உணவு சாப்பிட்டேன். அப்படி எப்படி சொல்லுவோம் நம்ம, ஐ ஹேட் மை டின்னர். ஐ ஹேட் மை டின்னர். ஐ ஹேட் மை டின்னர். நான் என் இரவு உணவை சாப்பிட்டேன். இரவு உணவை சாப்பிட்டேன். நான் என் இரவு உணவை சாப்பிட்டேன். எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல தான் அப்படி இருக்கு வேர்டு. சாப்பிட்டேன். இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கேன்னா வேற மாறும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படி ஆகும். இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஹேட் இருக்கிறத நம்ம வந்து சாப்பிட்டேன், குடித்தேன், முடிஞ்சதை சொல்கிறோம் பாருங்க. இப்போ சொல்கிறோம், முன்னாடி முடிஞ்சதை நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன், நான் லஞ்ச் சாப்பிட்டுட்டேன். எப்படி சொல்லுவோம் நம்ம, நான் இப்போ நம்ம ஃப்ரெண்டை பார்க்குறோம், நான் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டியா, ஆமாம் ஐ ஹேட் மை lunch, I had my breakfast, I had my dinner அப்படி நம்ம சொல்லுவோம். ஈஸி தான், டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் இதெல்லாம். I hope the video was useful. Thank you.